இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாறா, வீர அவளை கோவப்பட்டு நீ பாத்திருக்கியா? நான் பார்த்ததே இல்லையடா மாறா. நான் பார்த்துருக்கேன். அவெல்லாம் ஷட்டரை சாத்திட்டு சண்டை போடுறவடா. அவளுக்கு இதெல்லாம் சாதாரணம். வெட்டிருந்தா இந்நேரம் வீட்லயே பொழைச்சு போயிட்டேன். டேய், நானும் கண்மணி இப்படிலாம் பார்த்ததே இல்லடா. ஒரு நிமிஷம் எனக்கு அல்ல விட்டுருச்சு. இவ சிக்கி இருந்தா. ஏய், அக்கா தங்கச்சிங்க 3 பேரும் தான் யாருங்கிறதையும் அவங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கிறதையும் காட்டிட்டாங்க. உன் உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா இந்த மாதிரிலாம் பண்ணாத. ஏம்மா இப்படி பழி வாங்க முயற்சி பண்றது, இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு திட்டம் போடுறதெல்லாம் ஓகே. பட் அதெல்லாம் பண்றதுக்கு உசுறு முக்கியம்ல. பார்த்து இருந்துக்க. போனா திரும்ப வராதுமா. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். யூ ஷுட் பி கேர்ஃபுல், யூ நோ. வாடா. போல இப்படி தாண்டி வேணும் உனக்கு. விஜய், இப்ப எப்படி இருக்க? அவளுங்க அண்ணன் ஆட்டோ மேல கை வச்சதுக்கு இந்த ஆட்டம் ஆடுறாளுங்களே. அவளுங்க அண்ணனை கொன்னது நான் தான் தெரிஞ்சேன். அக்கா, என்னடி ஆச்சு? அக்கா, என்னக்கா ஆச்சு? என்னக்கா? என்னாச்சுடி? என்னாச்சுக்கா? கமெண்ட். அக்கா, நீ உட்காரு. வா, முதல்ல உட்காரு. உட்காரு. பிருந்தா, நீ போய் எல்லாரையும் கூப்பிடு போ. மாமா, சித்தி, மாமா, சித்தி 2 பேரும் வாங்க. என்னாச்சு? சீக்கிரம் வாங்க. என்ன கத்திட்டு இருக்காங்க? ஒண்ணுல. பிருந்தா, என்னாச்சு? என்ன சித்தி, கண்மணி? பாருங்க சித்தி. என்னாச்சு கண்மணி? கண்மணி என்னாச்சு? கண்மணி, சொல்லு கண்மணி. கண்மணி, என்னம்மா? என்னாச்சு? கண்மணி என்ன செய்து கண்மணி? என்னாச்சு? கண்மணி, என்னம்மா என்னாச்சு? தெரியல, ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. இருந்தா முதல்ல போய் தண்ணி எடுத்து வா. சீக்கிரம் போமா. என்ன பண்ணுதுமா? ஒண்ணுல கண்மணி. காலையில சாப்பிடல நீ? இல்லம்மா, என்னடி செய்து? கொமட்டிட்டு வா. ஏய் பாத்து. ஏய் சீக்கிரம் போடாடி. கொண்டா. இந்தா, கொஞ்சம் தண்ணி குடி. இந்தா. குடி. ஒண்ணுல. பாத்து. துப்பிடு. ஏய் பாத்து. ஒண்ணுல கண்மணி. இப்ப பரவாயில்லையாம்மா? இந்தா, பரவாயில்லையா கண்மணி? இந்தா. இப்போ ஓகேவா கண்மணி? பரவாயில்லையா? ஓகேவா? இப்ப பரவாயில்லையாம்மா? சரி எந்திரி. டேய், டேய், டாக்டர் கூப்பிடுறா. டாக்டர் ஃபோன் பண்ணி வர சொல்லு. போ. கண்மணி சீக்கிரம் போ. கண்மணி பாத்து. டாக்டர், ஏன் கண்மணி வாந்தி எடுத்தா? ஏன் மயக்கம் போட்டா? வீட்ல இத்தனை பொம்பளை ஆளுங்க இருக்கீங்க, இத கூட கண்டுபிடிக்க தெரியலையா? என்ன டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? புரியல. ஆமா மேடம், உங்க குடும்பத்துக்கு வாரிசு வரப்போகுது. கண்மணி கர்ப்பமா இருக்காங்க. அண்ணே, நீ திரும்ப வந்திருக்கியா அண்ணே? என் மூலமா இந்த பூமிக்கு நீ திரும்ப வரப்போறியா? எனக்கு நீ மகனா பிறக்க போறியா அண்ணே? இதுக்குதான் நான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். உனக்கு நான் அம்மாவாக போறேனா?
இதை விட என் வாழ்க்கையில சந்தோஷமான ஒரு நாள் வருமான்னு எனக்கு தெரியல. இனி 10 மாசம் 10 மாசத்துல உன்னை என் கையில பார்க்க போறேன்னு. இது போதும், எனக்கு இது போதும்னு. என் வாழ்க்கையவே நீ அர்த்தமாக்கிட்டன்னு. இது போதும்னு, எனக்கு இது போதும். கண்மணி, வீரா, வீரா, அழாதடி. நீ ஏன்டி இப்ப அழற? அழாத. இல்ல, நம்ம அண்ணன் மேல யாருக்கு பாசம் அதிகமா இருக்கும்னு நம்ம 3 பேருக்கும் அடிக்கடி சண்டை வரும்ல. ஆனா அதுல நீ ஜெயிச்சிட்ட. அண்ணன் நம்ம எல்லாருக்காகவும் திரும்ப இந்த வீட்டுக்கு வர போறாரு வீரா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என் பிள்ளைக்கு இங்க ஒரு அம்மா இல்ல, நம்ம 3 பேர் இருக்கோம். நம்ம 3 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய கொண்டாடி வளர்க்க போறோம். ஆமா, தேங்க்யூ. தேங்க்ஸ். அண்ணன் விஷயத்துல அதிகமா பாதிக்கப்பட்டது, கஷ்டப்பட்டது எல்லாமே நீதான். உன் வாழ்க்கை என்னாகுமோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் பழைய கண்மணி எப்ப திரும்ப வருவான்னு தினம் தினம் ஏங்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என் அக்கா எனக்கு கிடைச்சிட்டா. என் பழைய கண்மணி அக்கா எனக்கு கிடைச்சிட்டா. எப்பவும் நீ இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு. எல்லாத்தையும் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. என் கண்ணு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத்தனையும் சமாளிக்கிற தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த குழந்தை எனக்கு கொடுத்துருச்சு. இது போதுண்டி. அழாதம்மா, நீ அழாத. அழாத. இங்க பாரு, அழறது நம்ம அண்ணனுக்கு பிடிக்காதுல்ல. அப்ப அழாத, அழாத. இத்தனை நாளா நம்ம அண்ணன் மேல இருந்து சாமிய பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ உனக்குள்ள இருக்கு. இப்ப நம்ம பேசுறது அவருக்கு கேட்கும்ல. அழாத, அண்ணனுக்கு பிடிக்காது, கோவப்படும்.